குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும் பொழுது சிரித்து அவகிட்ட ரொம்ப அழகாக பேசி, நீ ஸ்கூலுக்கு போகிற, ஸ்கூலில் ரொம்ப என்ஜாய் பண்ண போகிற, என்னெல்லாம் கற்றுக்க போகிற, யாரோடெல்லாம் விளையாட போகிற, என்கிட்ட வந்து சொல்லணும், அந்த மாதிரி பாசிட்டிவாக மோட்டிவேட்டிங்காக பேசி இன்ஸ்பயர் பண்ணி அனுப்புறது ரொம்ப அவசியம். குழந்தைகள் கார்த்தால் சாப்பிடாமல் வெறும் வயிற்றில் ஸ்கூலுக்கு அனுப்பவே கூடாது. வீடுகளில் சண்டைகளும் போடக்கூடாது. அவள் அதே மூடில் போய் அவளுக்கு எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கே முடியாது. குழந்தைகள் ஒரு நல்ல ஒரு மென்டல் மேக்கப்போட ஸ்கூலுக்கு போனால் தான் அங்கே போய் அவள் ஒரு சிரித்து ஹாப்பினஸோடு அவள் ஆரம்பிக்கும் பொழுது அவளுக்கு அந்த பாடங்களும் ரொம்ப லைட்டாக இருக்கும். ஹோம்ஒர்க் பண்ணாலா, அவளுக்கு பென்சில், அவளோட ஸ்கூல் பாக்ஸ், தண்ணி, லஞ்ச் எல்லாம் ஒழுங்காக பேக்கடாக இருக்கா, இந்த பழக்க வழக்கங்கள் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி அவள் பேக்கை அந்தந்த ஸ்கூல் பேக் அன்னன்னைக்கு பாடங்கள்லாம் முடித்து ஹோம்ஒர்க் முடித்து அதில் உள்ளே வச்சுட்டு தான் தூங்கணும். யூனிஃபார்ம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம், ஷூக்கு பாலிஷ் போட்டு வச்சுட்டோம், கார்த்தால் எழுந்தால் ஜஸ்ட்டு குளித்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ட்ரெஸ்ஸை போட்டுன்னு போகிற மாதிரி இருக்கணும். கார்த்தால் எழுந்து இதை காணும் அதை காணும்னு தேடி அலைஞ்சு டென்ஷன் ஆகி எதையான விட்டுட்டு போய் அதுக்காக திட்டு வாங்கி, இது இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெஸ். ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டாக்க அது 2வது ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணிடலாம். கரெக்டாக டைமில் போய் ஸ்கூல் பஸ்ஸையோ நீங்கள் அழைச்சின்னு போய் விடுறா இருந்தாலும் ஆட்டோவில் போகிறதா இருந்தாலும் கரெக்டாக அந்த ஒரு 30 நிமிஷம் முன்னாடியே கிளம்பி, ஏன்னா வழியில் எவ்வளோவானா நம்மளுக்கு இடையூறுகள் வரலாம், டிராஃபிக் டைவர்ஷன் இருக்கலாம், ரோட் பிளாக் ஆகலாம், வேறு ஏதான ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அதனால் நம்மளுக்கு டைவர்ட் பண்ண வேண்டி வரலாம், எவ்வளவோ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் லேட்டாக போகக்கூடாதுங்கிறதுக்காகவே நீங்கள் சீக்கிரமாக கிளம்புறது ரொம்ப அவசியம். சின்ன சின்ன விஷயங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப ஒரு ஆன்சைட்டி இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அவள் ஒரு நாளை ஆரம்பிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது பண்ணலாமே.